ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நம்ம இந்த ஏ டாட் இப் போடுவோம்ல, டிக்கு பதிலாக எம் போட்டுக்கணும். எம் ஸ்கொயர் மைனஸ் 5m + 6. ஓகேவா? இப்போ வந்து எம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 6, இப்போ 2 3s are 6. ஓகேவா? சின்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுக்கணும். ஓகேவா? 2 3s are 6 + 6 வந்துச்சு. இங்கே -5 இருக்குது. ஸோ -2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. 3யும் எவ்வளோ 5. இதோ பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸு. ஸோ இங்கே மைனஸ் போட்டோம். ஆனால் மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +6 வந்துச்சு. இப்போ எம் வந்து m-2 and m-3 = 0. இப்போ -2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2. இப்போ -3 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3. இப்போ எம்மோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், the c dot f is இப்போ எம் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா வரும், சேமாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா வரும்னு சொன்னோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன வரும், என்ன வரும்னா a power e இது 2x + b power e 3x. அப்போ c dot f கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன், இங்கே 0 இருந்தால் இதோட ஸ்டாப் பண்ணோம். ஸோ அப்போ e power 2x வேறு ஏதாச்சும் இங்கே இருந்தால் p dot i வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ p dot i = 1 இங்கே மேலே கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, d² - 5d + 6. இங்கே e power 2xல இங்கே e power 2x போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குல்ல, 2 வந்து d வந்து 2. ஓகேவா? சப்போஸ் இங்கே 4 இருந்தால் 4² அந்த மாதிரி வரும். 3 இருந்தால் 3². அப்போ இங்கே என்ன வரும், 2² - 5 2 + 6 e power 2x. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 2s are 4, 5 2s are 10 + 6 e power 2x. இப்போ 4 - 10 எவ்வளோ, 6 -6 -6 -6 0. இப்போ 0 e power 2x. இங்கே வந்து 0 டினாமினேட்டரில் வந்து 0 வந்துச்சு. இங்கே 0 வந்தால் தான் நம்ம கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்ளை பண்ணோம். சப்போஸ் 0 வரல, நார்மலாக ஏதோ ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா y = c dot f + p dot i போட்டு ஆன்சர் இதோட சம் முடிச்சுக்கணும். 0 வந்தால் டினாமினேட்டர் மாத்திரம் 0 வந்தால் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அப்ளை பண்ணும். இப்போ வந்து இங்கே 0 வந்துச்சுல்ல, அப்ளையிங் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர். இங்கே 0 வந்தால் தான் நம்ம கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா p dot i இருக்குல்ல, அப்படியே போட்டுக்கினேன். ஃபார்முலா பாருங்கள், ஃபஸ்ட்டு x போடணும் /2d, இது காமனாக போடணும். நெக்ஸ்ட் இங்கே எல்லா சமக்கும் x/2d காமனாக போடணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, கொஸ்டினில் வந்து -5d கேட்டிருக்காங்கல்ல, -5 போடணும். இங்கே -2 + 3னா இங்கே வந்து +2 + 3 அப்படி போகணும். அங்கே மேலே என்ன கொடுத்துருங்க -5d, அப்போ -5 போடணும். இப்போ e power 2x அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே d என்ன இருக்குது, d தான் இங்கே 2ஆக எடுத்துக்கணும். 2 இப்போ -5 e power 2x. ஓகேவா? இப்போ 2 2s are 4 -5 e power 2x. இப்போ 4ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 1 தானே, ஆனால் -1 வரும், e power 2x. ஓகேவா? இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா -x e power 2x இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா சொல்யூஷன் வந்து y = c dot f + p dot i. இப்போ c dot f என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆன்சர் வந்து a e power 2x + b e power 3x + p dot i. p dot i இப்போ வந்துச்சுல, ஆன்சர் இதுதான் போடணும். 0 வந்துச்சுல, இது போடக்கூடாது. இப்போ என்ன வரும், -x e 2x. ஓகேவா? இப்போ மைனஸ் இது வந்து இது உள்ளே கொண்டு போட்டுனா எவ்வளோ, e power 2x b 3x - x e 2x. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 0 வந்துச்சுன்னா தான் நமக்கு டினாமினேட்டர் p dot i வந்து
டினாமினேட்டரில் வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்ளை பண்ணோம். ஃபார்முலா வந்து x/2d காமனாக வரும். இங்கே -5/5ன்னா என்னென்னா கொஸ்டினில் 5d கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அது போடணும், d எடுத்துகிட்டு போடணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே 6 7 கேட்டால் இங்கேயும் 6 7 போடணும். ஓகேவா? d எடுத்துகிட்டு சேம் அதே அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் வந்து y = c.f + p.i போட்டு ப்ளஸ் பண்ணால் வர ஆன்சர் தான். சப்போஸ் கேஸ் ஆஃப் ஃபெயிலியரை வந்து திரும்பி அப்ளை பண்ணும்போது இங்கேயும் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து x²/2ன்னு போட்டு e⁻− xன்னு போட்டுடணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே -2x இருந்தால் -2x போட்டுடணும். இங்கேயும் 0 வந்துச்சு, இங்கேயும் 0 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து டினாமினேட்டரில் 0 வந்தால் தான் நம்ம இது வந்து அப்ளை பண்ணணும்.